என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. முதற்கண் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அருமை தம்பி தினேஷ் மல்லர் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மென்மேலும் அவர் வளர என்னுடைய வாழ்த்துக்கள். ஐயா பெரியவர் கிருஷ்ணதாஸ் காந்தி அவர்களே, உங்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு இளைஞர்களை ஒரு சில நிகழ்வுக்கு அழைத்தால் அவர்கள் சொல்லுவது, ஆனால் உடம்பு சரியில்லைண்ணே, கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நாளைக்கு வரேன், அப்புறம் வரேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த வயதிலும் நான் நேற்று ஐயாவிடம் கேட்டேன், ஐயா உங்களுக்கு ஃப்ளைட் புக் பண்ணலாமான்னப்பா, ஐயோ அதெல்லாம் வேணாம்ப்பான்னு சொல்லி ட்ரெயினில் வந்துட்டாங்க. ஆமாம், ட்ரெயினில் கிளம்பி வந்தாங்க. நான் யோசித்து பார்த்தேன், நான் ட்ரெயின் பயணம் எவ்வளோ சிரமமாக இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த நிலையிலும் இவ்வளோ கஷ்டத்தை ஏற்றுக்கிட்டு ஐயா கிருஷ்ணதாஸ் காந்தி அவர்களும் ஐயா ஊர்காவலன் அவர்களும் இங்கே வந்திருப்பது உண்மையிலேயே அவர்களுக்கு நாம் எல்லோரும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அவர்கள் இந்த சமூகத்திற்கு எந்த அளவுக்கு பயனுள்ளவராக இருந்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, எனக்கு தெரியாது. வெள்ளை அறிக்கை என்று ஒன்று கலைஞர் ஆட்சி காலத்திலே சமர்ப்பிக்க கேட்கப்பட்டது. கிருஷ்ணசாமி அவர்களால் கேட்கப்பட்டது. அப்போது ஒரு வெள்ளை அறிக்கையை கலைஞர்கள் எடுத்து காட்டுகிறார், இதுதான் வெள்ளை அறிக்கை என்று. அதற்கு மாறாக டாக்டர் கிருஷ்ணசாமி அதுவல்ல உண்மையான வெள்ளை அறிக்கை, இதோ இருக்கிறது வெள்ளை அறிக்கை என்று உண்மையை படித்து காண்பித்தார். அந்த வெள்ளை அறிக்கை போலியானது, இவர் காட்டியது உண்மையானது. அந்த உண்மையான வெள்ளை அறிக்கையை நமக்கு தந்த ஒரு மாபெரும் நல்ல மனிதர் ஐயா டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள். அந்த வெள்ளை அறிக்கையை அவர் தயார் செய்து கொடுத்ததனால் அவர் சந்தித்த நெருக்கடிகள் ஏராளம். சமுதாயத்திற்காக அவர் செய்த மிகப்பெரிய தியாகம். ஒரு சாதாரண பதவியில், தாசில்தார் பதவியில் உட்கார்ந்துருக்கிறவங்க கூட நம்ம போய் ஒரு சர்டிஃபிகேட் கேட்டால் அப்படி தெரியாதவன் மாதிரி பார்க்குறான். ஒரு விவோ கிட்ட போனால் கூட யாருன்னு கண்டுக்க மாட்டேங்கிறான். ஆனால் அவர் ஆஃபீஸில் போனோம்னா அப்படி சைடில் ஒரு கேபின் இருக்கும், அங்கே ஒரு 10 பேர் நம்ம ஆளுங்க உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நாங்கள் மறக்கவில்லை ஐயா, என்றும் உங்களுக்கு நாங்கள் நன்றி கடன் பட்டவர்களாக இருப்போம். அதே போல் ஐயா ஊர்காவலர் அவர்கள் பல்வேறு சேவைகளை செய்திருக்கிறார். சகோதரர் செந்தில் மல்லர் அவருக்கும் நாம் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். பாண்டியர் வரலாறை மீட்டெடுத்தவர். தோழர் வையவன் எங்களோடு களமாடியவர். தம்பி தமிழ்மாறன் இன்றும் பல்வேறு நடவடிக்கைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார். இவர்களோடு அமர்ந்து இந்த உரையாடலை நிகழ்த்துவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம ஒரு வையவன் சார் விட்டாட்டிலேருந்தே நான் ஆரம்பிக்கிறேன். பிஜேபியின் சித்தாந்தம் எங்களிடத்தில் இல்லை என்று கூறுகிறார். பிஜேபி நாங்கள் ஆதரவாளர்கள் கிடையாது, ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர்கள் கிடையாது. பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் கட்சி அல்ல தோழர்களே, அது ஒரு சித்தாந்தம். காந்தியை சுடுவதற்கு முன்னால் மணியாச்சியில் வச்சு ஒருத்தன் சுட்டான், ஒரு ஆஷ் வெள்ளை துறைய. அந்த ஆஷ் துறையை சுட்டவன் ஆர்எஸ்எஸ் காரனா பிஜேபி காரனா கிடையாது. ஆனால் ஏன் ஆஷ் துறையை சுட்டான்? அவன் சுட்டதுக்கு ஒரே காரணம், அந்த ஆஷ் துறை சனாதன தர்மத்தை மீறுகிறார் என்ற ஒரே காரணத்திற்காக கொன்றான் தோழர்களே. அதுதான் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம். ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் இன்றல்ல நேற்றல்ல, பல 100 ஆண்டுகளாக இந்த மண்ணிலே ஊறி கிடக்கிறது. இன்றைக்கு அதற்கு பேர் ஆர்எஸ்எஸ். ஒரு சட்டையை போட்டு வந்திருக்குது காவி கலர்ல, பிஜேபின்னு ஒரு தாமரைப்பூ எடுத்துட்டு வந்திருக்குது. இப்போ இது இந்த கலர்ல இருக்கு. இன்னும் சில நாட்கள் கழித்து அது பல்வேறு பரிணாமங்களிலே வளர்ந்து கொண்டே செல்லும் தோழர்களே. அதன் உள்கருத்தை நாம் உற்று நோக்கும் வரை அதன் விஷயத்தை நம்ம புரிஞ்சிக்க முடியாது. பாகுபடுத்தி அறிந்து அதை பார்க்கும் அறிவை நாம் பெற்றிருந்தால் ஒழிய இதில் நாம் தெளிவு பெற முடியாது தோழர்களே. சரி, எஸ்சி இருப்பது வளர்ச்சியா அல்லது வீழ்ச்சியா? சில கருத்துக்களை இங்கே கூறுகிறேன். என்னுடைய பாட்டனார் 1910 தேவேந்திரகுல பூவைசியர் ஆரம்ப பள்ளி என்று ஒரு பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்தார். இந்த பள்ளிக்கூடத்தை அவர் ஆரம்பிப்பதற்கான நோக்கம் என்னவென்று தெரியுமா? அன்றைக்கு நம் சமூகத்தினருக்கு கல்வி கிடைக்கவில்லை. பள்ளிக்கூடத்திற்கு நாம் சென்றால் வெளியிலே ஒரு கோணி ஒன்று இருக்கும், சாக்கு. அந்த சாக்கு பையை விரிச்சு, டேய் பல்ல பையெல்லாம் அப்படி போய் உட்காரு, அந்த பக்கம் போய் உட்காரு அப்படின்வாங்க. அதில் 1-2 வாத்தியாருக்கிட்டே போய் எருமாட்டை கட்டுறா போடா, என் பசுமாட்டை பிடிச்சிட்டு வரான்னு சொல்லி துரத்தி விட்டுருவாங்க. இப்படி தான் நமக்கு கல்வி கிடைச்சது.
ஸோ இந்த நிலையை கண்டு அந்த எங்கள் தாத்தா என்ன பண்ணுறாரு, தேவேந்திரகுல பூவைசேன்னு ஒரு பள்ளி ஒன்று ஆரம்பிக்கிறாரு கூரியூரில். இன்றைக்கும் அந்த பள்ளி இருக்குது. இவ்வாறு அந்த பள்ளி ஆரம்பிக்கப்பட்டு அதன் பிறகு அரசு அங்கீகாரம் 27 கிடைக்கிறது. 1927 தொடர்ச்சியாக அந்த பள்ளி நடந்துக்கிட்டே வருது. இதிலிருந்து நமக்கு தெரியுது இல்லையா, கல்வி நமக்கு மறுக்கப்பட்டது. என்றைக்கு இடஒதுக்கீடு என்று ஒன்று வந்ததோ அன்றைக்குத்தான் நாம் உரிமையுடன் கல்வி கற்க ஆரம்பித்தோம் தோழர்களே. கல்வியில நமக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டது. இப்ப எப்படி அருந்ததியருக்கு முன்னுரிமை கொடுத்தோம் நம்ம எல்லாம் கொதிக்கிறோம், இந்த மாதிரி அன்னைக்கு நமக்கு முன்னுரிமை கொடுத்தோன்னு மற்ற சாதிக்காரன் பூரா கொதிச்சான். அதன் விளைவு இன்னைக்கு நம்ம நல்லா முன்னேறி வந்திருக்கிறோமா இல்லையா? இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு நம்ம எல்லாம் படிக்கணும்ன்ற எண்ணம் நமக்கு இருக்குல்ல, படிக்கணும். நம்ம பிள்ளைய நம்ம என்ன பண்றோம், பிள்ளைய பார்த்தோன்னே கொண்டு போயப்பா கிண்டர் கார்டன்ல சேர்த்து விடுன்றோம், யூகேஜியில் சேர்த்து விடுன்னு சொல்றோம். இந்த நிலை இருந்ததா 1947 50 அதுக்கு முன்னாடி எல்லாம் இருந்துச்சான்னா கிடையாது. பிள்ளை பிறந்தவொடனே முதலாளி வீட்டுக்கு வேலைக்கு அனுப்பியிருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு தெரியாம இருந்திருக்கலாம். நான் பல்வேறு வரலாறுகளை என் தாய் தந்தையர் இடத்துல அமர்ந்து கேட்டிருக்கிறேன். அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரிலாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு. தீண்டாமை நமக்கு இல்லை அப்படின்னு இவங்க சொல்றாங்க. தீண்டாமை இருந்தது. ராமநாதபுரம் மாவட்டத்திலே இரட்டை கோலை முறை தலைவிரித்தாடியது. எங்க போனாலும் இரட்டை கோலை முறை தான். 2 கிளாஸ் தான் இருக்கும், அப்படி இல்லாட்டி சிரட்டை தொங்கும், அதில் தான் நீ டீ பிடிச்சி குடிக்கணும். இல்லைன்னு இவங்களால மறுக்க முடியுமா? அதெல்லாம் இல்லவே இல்லை, அப்படிலாம் இல்லை. தேவேந்திரகுல வேளாளர்களை ஹோட்டலில் கூட்டு உட்கார வச்சு தான் சாப்பாடு போட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் நிறைய பேர் மதம் மாற்றமானாங்க. இந்த மதம் மாற்றத்திற்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதி இந்துக்களுடைய கொடுமையா இருந்தது. அங்க நிறைய பிரச்சனைகளை அவங்க சந்திச்சாங்க, அதனால மதம் மாற்றம் பண்ணாங்க. அப்போ 40கள் 50கள் அந்த காலகட்டத்தில் தீண்டாமை தலைவிரித்து ஆடியது. அப்போ மக்கள் பூரா தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் எல்லாம் என்ன முடிவு பண்றாங்க, இந்த மதத்தில் இருந்தால்தான் நம்மளுக்கு இந்த பிரச்சனை, நம்ம மதம் மாறிடுவோம். மதம் மாறும்போது அவங்களுக்கு ஒரு எண்ணம் தோணுது, சரி நம்மளோட இந்த மகாராஜா நல்லா இணக்கமாக இருப்பார், அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுவோன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 பெரியவர்கள் போகிறாங்க. அப்படி போன பெரியவர்கள் என் பாட்டனாரும் ஒருத்தர், எங்கள் தாத்தாவும் ஒருத்தர். போய் அந்த மகாராஜாட்ட சொல்கிறாங்க, மகாராஜா நாங்கள்லாம் வேறு மதத்துக்கு போகிறோம் அப்படின்னு. அந்த மகாராஜா ஒரு மாதிரி இடிஞ்சு போயிட்டாராம். என்னடா இது ஒரு இந்து சமஸ்தானமாக இருக்க, இவங்கெல்லாம் போயிட்டாங்கன்னா இது மாறி போயிருமேன்னு சொல்லிட்டு உங்களோட பிரச்சனை என்னன்னு கேட்டப்போ அவங்க சொல்றாங்க, எங்க பிரச்சனை தீண்டாமை, அன்டச்சபிலிட்டி, இதுதான் எங்களுடைய பிரச்சனை. ஹோட்டலுக்குள்ள எங்களை அனுமதிக்கிறதுல இரட்டை கோலை முறை போட்டு எங்களை அசிங்கப்படுத்துறாங்க. ஹோட்டலுக்கு வெளியில உட்கார வச்சு கையில இலைய கொடுத்து சாப்பாடு போட்டு எங்களை சாப்பிட சொல்றான். இதெல்லாம் எங்களுக்கு அசிங்கமாகவும் அவமானமாகவும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த நிலைக்கு உடனே அவர் என்ன பண்றாரு, நீங்க மதம் மாற வேணாம்னு சொல்லிட்டு ஒரு தண்டோரா போடுறாரு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் நடந்தது, இதெல்லாம் வரலாறு, இதெல்லாம் யாரும் திருச்சி பேச முடியாது. அந்த தண்டோரா போட்டு நாளை ஒரு தேதி ஃபிக்ஸ் பண்றாங்க, இத்தனாம் தேதி ராமநாதபுரம் மாவட்டத்தில் முழுக்க சமபந்தி போஜனம் நடைபெறும், எல்லோரும் உள்ளே சென்று அமர்ந்து சாப்பிடலாம், எந்த விதமான ஜாதியை ஏற்றுத்தாலும் கிடையாது, சமமா எல்லாரும் நடத்தணும், யாரையும் வெளியில உட்கார வச்சு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. தோழர்களே, இதில் என்ன ஒரு கொடுமையான விஷயம்னா, அவங்க உள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பிடுன்னு சொன்னால் கூட நம்மளுக்கு உள்ளே போய் உட்காந்து சாப்பிட்ற தைரியம் இல்லை தோழர்களே. அன்றைக்கு படித்தவர்கள் மட்டுமே உள்ளே சென்று அமர்ந்து சாப்பிட்டார்கள். படிப்பறிவு இல்லாதவர்கள், தாழ்வு மனப்பான்மை உள்ளவர்கள் வெளியே அமர்ந்து தான் சாப்பிட்டார்கள். இது மெல்ல மெல்ல மாறி வந்தது. இது மாறுவதற்கு சில நாட்கள் ஆனது, ஆனால் மாற்றம் கண்டிப்பாக வந்தது. இன்றைக்கு யாராவது யாருக்காவது இரட்டை கோலையை கொடுக்க முடியுமா, அல்லது வெளியே அமர்ந்து சாப்பிடு என்று சொல்ல முடியுமா? நமக்கு இந்த முன்னேற்றத்தை கொடுத்தது கல்விதானே. இந்த கல்வியை நமக்கு பெற்றுத்தந்தது இடஒதுக்கீடு தானே. இடஒதுக்கீடு இல்லை என்றால் நமக்கு இந்த கல்வி முறையாக கிடைத்திருக்குமா? கட்டாயம் கிடைத்திருக்காது தோழர்களே. இரண்டாவதாக இன்னொரு விஷயம் சொன்னாரு, நாடார் சமூகத்தை பற்றி ஒரு விஷயம் சொன்னாங்க. அந்த சமூகம் ரொம்ப பயங்கரமாக உயர்ந்துருச்சு, ரொம்ப நல்லா இருக்குது. எந்த ஊர்லையாச்சும் ஏதாச்சும் ஒரு ஊரில் நம்ம சாதி பேரில் கோவிலுக்கு பக்கத்தில் தெரு இருக்கா? நம்ம சாதி பேரில் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஆனால் சிவகாசியில் இருக்குது ஆதி நாடார் தெருன்னு ஒரு சிவன் கோயிலுக்கு பக்கத்து தெரு இருக்குது. அப்போது அந்த சிவன் கோயில் மிக பெரும் பழைய வரலாறு அதுக்கு. அப்போது அவங்க அவ்வளோ தூரம் கோயிலுக்கு கிட்ட போயிருக்கிறாங்க. என்னையா விஷயம், நீங்கள் சோவன் சோவாச்சே, உங்களை எப்படா கிட்ட விட்டான்னு நான் கேட்டேன் அவனை. அதுக்கு அவன் சொன்னான், இல்லை
நாங்கள் நாடார்களே ரொம்ப உயர்ந்தவங்க, அதனால் நாங்கள் வந்து ஆதி நாடார், நாங்கள் நல்லா கோயிலுக்குள்ளெல்லாம் போகலாம் அப்படின்னு. ஸோ அங்கே சாதி இருந்தது. யார் வேணான்னு சொன்னாங்களோ அவங்க வந்து கொஞ்சம் நல்லா வெல் ஆஃபாக இருந்தாங்க. ரொம்ப வசதி படைத்தவர்கள் வந்து நாங்கள் எஸ்சி பட்டியலுக்குள்ளே வரலன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு. ஏண்டா வரலன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் அவங்கெல்லாம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். நீங்கள் ஒரு 4 பணக்காரர்களை சொல்லலாம், ஒரு 100 பணக்காரர்களை சொல்லலாம். ஆனால் 1 லட்சம் ஏழைகள், 1 கோடி ஏழைகள் இன்னைக்கு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒன்றுமே இல்லை தோழர்களே, ஒரு சின்ன உதாரணம். சுந்தரராஜன்பட்டின்னு ஒரு ஊர் பக்கத்தில் இருக்குது. ஒரு 15 நாளைக்கு முன்னாடி நைட்டு வந்து அந்த ஊரில் திடீர்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர் உள்ளே வரான். தூங்குறவன் போகிறவன் வந்தவன் எல்லாரையும் பிடிச்சி அடி வெளுன்னு வெளுக்கிறான். போட்டு அடி ஓட்டக்கிட்டலாம் நுழைக்கிறான், பைக்கெல்லாம் நொறுக்கிறான், எல்லாம் பண்ணுறான். ஊர் மக்கள் திடீர்னு எல்லாம் எந்திரிச்சிட்டே புட்றா கிட்டுறான்னு எல்லாரும் ஓடி போயிடுறாங்க. இவங்க போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. உடனே போலீஸ் ஆக்ஷன் எடுக்குது. கொஞ்சம் காவல்துறை மெத்தனமாக ஆக்ஷன் எடுத்த உடனே நம்ம அமைப்பின் தோழர்கள் வந்து மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் போய் அவங்களுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. ஏன் ஆக்ஷன் எடுக்கலன்னு. உடனே ஒரு 2 பேரை கைது பண்ணுறான். என்ன 7 பேர் 8 பேர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்கும் மெயில் அனுப்பிட்டு நாங்கள் சாலை மறியல் பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க. மெயில் அனுப்பி ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் வந்து ஸ்பெஷல் டீம் போட்டிருக்கோம், 3 நாள் டைம் கொடுங்க, நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோன்னு சொன்னால் 5 நாளில் எல்லாரும் கைது செய்யப்பட்டாங்க. 8 பேரும் 8 பேர் இப்போ ரிமாண்ட் ஆகிட்டாங்க. எஸ்சி எஸ்டி வழக்கு போடப்பட்டிருக்கு அவங்க மேலே. அந்த வழக்கு, அந்த பசங்க, அந்த பாதிக்கப்பட்ட அந்த அண்ணன் தம்பி, அந்த குடும்பம் பூரா சுந்தரராஜன்பட்டியில் வந்து நிற்கிது. இப்போ மன்னிச்சுக்கோங்க, எப்படியாச்சும் நீங்கள் வாபஸ் வாங்க. இவங்க வந்து நம்ம ஆளுங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக நாங்கள் வாங்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது நம்முடைய நிலை. இன்றைக்கு பல்லர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சமூக பாதுகாப்பு தோழர்களே. ஆனால் இதே சம்பவம் அழகர் கோயிலுக்கு அருகே உள்ள ஒரு பகுதியிலே நடக்கிறது. சுமார் 400 நாடார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அங்கே வாழ்றாங்க. இதே சம்பவம் தான். அடிச்சு நொறுக்கிட்டான், எல்லாம் பண்ணிட்டான், எல்லாம் பண்ணணும். அவங்க போய் கேஸ் கொடுத்துருக்காங்க. J75 கேஸ் போட்டிருக்கிறான். J75 உங்களுக்கு தெரியல, குடிச்சிட்டு கிரேடா பண்ணான்னு ஒரு கேஸ். அவர் வந்து என்கிட்ட சமைக்காரரா இருக்காரு. அவர் சொல்றாரு, வயிறேறாரு என்கிட்ட வந்து, என் சாயில கொஞ்சம் பேர் பணத்துல கொளுத்து போனவன் அன்னைக்கு எங்களை பட்டியலுக்குள்ள போவேனான்னு சொல்லிட்டான் எஸ்சிக்குள்ள. அவங்க பேச்ச கேட்டு எவனும் போல. எங்களுக்கெல்லாம் பேசுறதுக்கு அன்னைக்கு வாய் இல்லை, நாங்க பேச முடியல. அன்னைக்கு நாங்கெல்லாம் வெளியே போயிட்டோம். அதற்கான பலனை இன்றைக்கு நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். எங்கள் பிள்ளைகளுக்கு முறையான ஒரு ஒதுக்கீடு இல்லை, எங்களை அடிச்சா கேட்க நாதி இல்லைன்றான். தோழர்களே, ஒரே ஒரு விஷயத்தை முன்னா ஒழுவா சொல்லியிருக்கிறேன். கல்வி தனியார்ல கூட போய் படிச்சு கிடிச்சு எப்படியாச்சும் மேல வந்துக்கலாம். சமூக பாதுகாப்பு எப்படி கிடைக்கும் நம்மளுக்கு? கச்சநத்தம் பகுதியில் 3 பேரை வெட்டி கொண்டப்போ பிசிஆர் ஆக்கி கொடுக்க வேணாம்னு சொல்லி நம்ம சமூக தலைவர்கள் பேசினாங்க. நம் சமுதாயத்தை சேர்ந்த சில தலைவர்களே எஸ்சி எஸ்டி ஆக்ட்ல கம்ப்ளைண்ட் கொடுக்காதீங்கன்னு சொன்னாங்க. அதையெல்லாம் மீறி அந்த மக்கள் வந்து பதிவு பண்ணாங்க வழக்க. 27 பேருக்கு ஆயுள் தண்டனை, 27 பேருக்கு பல்லனை தொட்டா 27 பேருக்கு ஆயுள் தண்டனை. தொடுவானா திருப்பி? தைரியம் வருமா இவனுக்காச்சும் தொடர்றதுக்கு? இதெல்லாம் விட்டுட்டு பிசியில போயிட்டு உதவ வாங்கறதுக்கு வெட்டி போடுறதுக்கா? தோழர்களே, தம்பி தீபக் பாண்டியனை யாரும் மறந்துருக்க மாட்டீங்க இல்லையா? அவங்க ஊரை தாண்டி வர பஸ்ல அந்த ஊர் பிள்ளைங்க ஏறினா உள்ள நின்றுகிட்டு இடம் கொடுக்க மாட்டாங்க உள்ள ஏறுறதுக்கு. இந்த அளவுக்கு ஜாதி கொடுமை தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கின்ற போது நாம் எஸ்சி பட்டியலை விட்டு வெளியே சென்றால் எங்கே செல்வது? எவன் நம்மளை அடிக்கிறதுக்கும் உதைக்கிறதுக்கும் வீட்டுக்குள்ள போய் உட்காரவா? அங்க என்ன எப்படி நடத்துவான் நம்மள? நான் வந்து எஸ்சியில இருந்தாலும் நான் பல்லன் தான், பிசியில இருந்தாலும் நான் பல்லன் தான். எங்க போனாலும் பல்லன் பல்லன் தானே சொல்லுவான். எனக்கு இதுல எந்த வெக்கம் கிடையாது, எனக்கு எந்த அசிங்கம் கிடையாது. நான் பல்லன் மாத்தடி சொல்வேன், தலை நிமிர்ந்து சொல்வேன். அதுபோல் என்றைக்கு நம் சமூகம் தலை நிமிர்ந்து சொல்கிறதோ அன்றைக்கு நம்மை பார்த்து ஏளனமாக சிரிப்பவர்களும் நையாண்டி செய்வர்களும் ஓடி ஒதுங்கி விடுவார்கள். தோழர்களே, இன்னும் நிறைய பேச இருப்பது. அண்ணன் மணி அடிச்சுக்கிட்டே இருக்காரு, திருப்பி வந்து பேசுறேன். நன்றி, வணக்கம். நேர ஒத்துழைப்புக்கு நன்றி. ஆஸ்துரையில இருந்து பிடிச்சாரு. ஆஸ்துரை ஏன் சுடப்பட்டாரு? வாஞ்சிநாதன் சனாதனத்தை தூக்கி பிடிச்சான். சனாதனத்துக்கு பாதிப்பு வந்தோன்னா ஆஸ்துரையை சுட்டுட்டான். வரலாற்றுல ரொம்ப அவனுக்கு தியாகி பட்டம் கொடுக்கல தெரியுமா? எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்த வரை அவனுக்கு தியாகி பட்டம் கொடுக்கல. ஏனென்றால் அவன் சுட்டது ஜாதிய பாகுபாட்டை தூக்கி பிடித்து. அதனால எம்ஜிஆரும் கொடுக்க மாட்டேன்ட்டாரு. அதுக்கு பிறகு வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அவருக்கு கொடுக்கப்பட்டது தியாகி பட்டம்.
இப்படிதான் நம்ம வந்து வரலாறுகளை திரிச்சு திரிச்சு எழுதுறாங்க. அவன் தியாகி கிடையாது, ஆனா இன்னைக்கு தியாகி ஆக்கிட்டாங்க. இது போல வரலாறுகளை யாருக்காக திரிக்க? உண்மையான தியாகிகள் நம்ம இருந்தாலும் எங்கேயாவது வருதா அது? ஈரோடு ஸ்டாலின் குணசேகரன் ஒருத்தர் இருக்கிறார், ஒரு எழுத்தாளர். அவர் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். ராஜபாளையம் பக்கத்துல வெள்ளையனவேறு இயக்கத்துல காளியம்மாள் குடும்பச்சி தன்னுடைய ஒரு குழந்தையை கையில தூக்கிட்டு மூவர்ண கொடியை பிடிச்சிட்டு போறாங்க. போலீஸ் துப்பாக்கி சூடு நடத்துது. அந்த துப்பாக்கி சூட்டுல அந்த அம்மாவுடைய கை குழந்தை பறிபடுகிறது. வயசு என்ன? ஒரு குழந்தைக்கு. பக்கத்துல குழந்தை செத்து விழுந்துருச்சு. இந்த அம்மாவுக்கு கால் உடைஞ்சிருச்சு. அந்த கொடியை போடாம கோஷம் போட்டுட்டே இருக்காங்க. வரலாற்றுல எங்க குறிக்கலையே. வரலாறு அப்ப எப்படி ஏற்படுது? எனக்கு அந்த கட்டுரை படிச்சப்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எவ்வளவோ தேடி தேடி படிக்கிறோம். தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க எங்கேயுமே கேட்க முடியாத சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்றோம். நீங்களும் தேடி படிக்க மாட்டீங்க. படிச்சவங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ். அவ்வளவுதான். தமிழ் மாறனே ஒரு 15 நிமிஷம் தான். அதுக்கப்புறம் உணவு இடைவேளை, அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் அன் எல்லாத்துக்குமே ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுத்து இந்த நிகழ்ச்சி நிறைவு பண்ணிடுவோம். இவ்வளவு தூரம் பொறுத்ததுக்கு மீண்டும் சொல்றேன், உங்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு 15 நிமிஷம் நேரம் ஆயிருச்சு, நான் ஒத்துக்கிறேன். உங்களை போலவே நானும் பசியில் இருக்கிறேன். அதனால எனக்கும் அந்த கொடுமை தெரியும். அதனால கொஞ்சம் அமைதியா இருங்க. அப்ப அந்த காளியம்மாள் குடும்பச்சி வரலாற்றில் பதியப்படவில்லை, ஆனா கொடிகாத்த குமரன் பதியப்பட்டார்ல. அந்த தியாகத்தை குறைச்சு சொல்லல. அந்த தியாகத்திற்கு ஒரு துளி கூட குறைவில்லாத காளியம்மாள் குடும்பச்சியோட தியாகம் வரலாற்றில் பதியப்பட்டிருக்கிறா? என்னைக்காவது படிச்சிருக்கீங்களா? கொடிகாத்த குமரனை பற்றி வரலாற்று புத்தகத்தில் படிச்சிருக்கிறேன், நான் படிச்சிருக்கிறேன். பள்ளிக்கூட பாட புத்தகத்தில் நான் படிச்சிருக்கேன். காளியம்மாள் குடும்பச்சியை பற்றி யாராவது படிச்சிருக்கீங்களா? இல்ல. வரலாறு எவ்வளவு வக்கிரத்தோட எழுதப்படுது. தியாகியே இல்லாத ஒருத்தனுக்கு தியாகி பட்டம் கொடுத்துட்டான். உண்மையான தியாகிக்கு தியாகி பட்டம் கிடையாது. அந்த மாதிரி வரலாற்றில் பதியப்படலை. இதையெல்லாம் களைய வேண்டுமானால் பட்டியல் நமக்கு அவசியங்கிறாரு. ஆனால் அந்த வரலாறு பதியப்படாதது எதனால அப்படிங்கிறது போக போக பார்த்துக்கலாம்.